ஹாய் மக்களே, நான் தான் உங்கள் ஆனந்த குயில். வீடியோ பார்க்க வந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, 2 மாதம் லீவ் முடிஞ்சு இன்றைக்கி ஸ்கூல் ரீஓப்பனுங்க. 2 மாதம் லீவ் விட்டாங்கன்னு தெரிஞ்சதும் அப்படியே ஹார்ட் அட்டேக்கே வந்த மாதிரி ஆயிடுச்சு. எப்படா நம்ம இந்த 2 மாதத்தையும் ஓட்ட போகிறோம் அப்படின்னு. ஏன்னு உங்களுக்கே தெரியும். குட்டீஸ், அதுவும் 1.5 வயசு வித்தியாசத்தில் 2 குட்டீஸை வச்சு மேய்க்கிறதுனா ரொம்ப கஷ்டம். 2 பேருமே புரிஞ்சுக்கிற வயசே கிடையாது. 2 பேருமே ஒரே மாதிரி. கொஞ்சம் வயசு வித்தியாசம் இருந்துச்சுன்னா புரிஞ்சுக்குவாங்க, ஒருத்தர் பார்த்துக்குவாங்க. இங்கே அப்படி கிடையாதுங்க. 2 பேர்த்துக்குமே 1.5 வயசு தான் வித்தியாசம். பாப்பா வந்து யூகேஜி போகிறான் இந்த வருஷம்தான். தம்பி வந்து எல்கேஜி போகிறான். தம்பி எல்கேஜி, பாப்பா யூகேஜி. சரிங்களா? 2 பேருமே தம்பி வந்து இந்த வருஷத்துலேருந்து தான் போகிறா. பாப்பா வந்து ப்ரீகேஜிலிருந்தே ப்ரீகேஜி, எல்கேஜி, இப்போ இந்த வருஷம் யூகேஜி. இது வந்து 3வது வருஷம் அவன் ஸ்கூலுக்கு போகிறா. தம்பி வந்து எல்கேஜி தான், இப்போ தான் அட்மிஷன் போட்டோம். இந்த வருஷம் தான் எல்கேஜி போகிறான். ப்ரீகேஜி போகாமல் தம்பி டைரெக்டாக எல்கேஜி போகிறான். லீவ் விட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அதுக்கு மேலே எப்படா ரீஓப்பன் பண்ணுவாங்க ஸ்கூலை அப்படின்ட்டு இருந்தேன். ரீஓப்பன் பண்ணாங்க. இந்த தலைவலியெல்லாம் இல்லாமல் இருக்கும். டெய்லி அங்கே அதை பண்ணாத, இதை பண்ணாத, அங்கே போகாத, இங்கே போகாத, அதை பண்ணாத, ஏய்ன்னு கூப்பிட்டு வாய் வலிக்குது. பல்ல வெறுகி முன்னத்தாம்பல்லாம் நுணுங்கியே போச்சுங்க. அடிக்கவும் கூடாது, திட்டவும் கூடாது. எங்கள் வீட்டுக்காரர் பண்ணுறது இருக்குதே, எங்கள் வீட்டுக்காரர் பார்த்துக்க சொன்னாலும் பார்த்துக்க மாட்டார். நம்ம அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது, ஏதாவது பண்ணால் அவருக்கு பிடிக்காது. அப்புறம் அவரும் பார்த்துக்க மாட்டார். முக்கியமாக எல்லாமே நம்ம தான் பண்ணணும். அப்புறம் நம்மளுக்கு என்ன ஆகும், நம்மளுக்கு அப்படியே டென்ஷன் ஆகும். சரிங்களா? இந்த 2 மாதத்தில் இவ்வளோ முடியே போயிருக்குங்க. எனக்கு டென்ஷன் ஆகி இவ்வளோ முடி எடுத்து வச்சுக்கிறேன். எனக்கு முடியெல்லாம் எடுத்து வச்சு சேர்த்து வச்சு இவ்வளோ சம்பளம் ஒரு 7-8 சம்பளம் வாங்கியாச்சு. இன்னும் கொஞ்சம் முடி இருக்குது. அந்த முடியெல்லாம் போகும்போது இன்னொரு 4-5 சம்பளம் வாங்கிடும்னு நினைக்கிறேன், முடிக்காரனுக்கு கொடுத்து. அதுதான் நடக்க மாட்டேருக்குது. சரி, எப்படா ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்ட்டு இருந்தேன். இப்போ தான் இந்த ஏங்கிற சத்தத்துக்கும் இந்த தலைவலிக்கெல்லாம் நம்மளுக்கு எப்படா விடிவு காலம் கிடைக்கும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணும்போது இன்றைக்கி அந்த நாள் வந்துச்சு. அது இன்றைக்கி தானே 10ஆம் தேதிங்க. இன்றைக்கி தான் அந்த நாள் வந்துச்சு. வந்து என்ன பிரயோஜனம்? நம்மளுக்கு தலைவலி விட்டவாடு கிடையாது. தம்பி பிரச்சனையே இல்லைங்க. தம்பி ஏன்னா இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு நாள் ஸ்கூலுக்கு போகிறான். ஸ்கூலுக்கு போனால் என்னென்ன நடக்கும், படிக்க சொல்லுவாங்க, எழுத சொல்லுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவனுக்கு தெரியவே தெரியாது. என்னமோ டூர் பிக்னிக் போகிற மாதிரி போயிருக்கிறான் அவன். ஆனால் பாப்பா 1.5 வருஷமாக போயிட்டுருக்குறா. அதனால் அவள் அழுகிறா. நான் வந்து 5:30க்கு எந்திரிச்சிங்க இன்றைக்கி. அப்பாடா இன்றைக்கி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுறலாம், 8:30 மணிக்கு மேலே நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம், இந்த தலைவலியிலேருந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 5:30க்கு எந்திரிச்சு சமைச்சு முடிச்சு விலை கழுவி வாசல் கூட்டி வீடு கூட்டி ட்ரெஸ்ஸாக இருந்ததெல்லாம் ஊற வச்சுட்டு உங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டு நம்ம துவைக்கிற வேலையை பார்க்கலான்னு சொல்லி அதையெல்லாம் முடிக்கும் போது மணி 7. சரி, 7 மணிக்கு எழுப்பி விட்டாத்தா, தண்ணி அடுப்பெல்லாம் தீ போட்டு விட்டு சரி 7 மணிக்கு எழுப்பி விட்டாத்தா சாப்பிட வச்சு குளிக்க வச்சு சாப்பிட வச்சு உங்களை ரெடி பண்ணி அனுப்புறதுக்கு 8:30 மணிக்கு வேன் வரும். 8:30 மணிக்கு நம்ம அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 7 மணிக்கு எழுப்பி விட்டா இன்னும் அரை மணி நேரமா, சாரி இன்னும் 10 நிமிஷம்னு சொல்லி அரை மணி நேரம் லேட் பண்ணிட்டா. 7:30 வரைக்கும் இதே கதையை சொல்லி ஓட்டிட்டா. அப்புறம் என்ன பண்ணா, அப்படியே கட்டாயப்படுத்தி வாசாமி போகணும், இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகணும், வேன் வந்துடும், டைம் ஆச்சு, அங்கேயே இங்கேன்னு சொல்லி ஃபஸ்ட்டு நாள் இல்லைங்களா, கொஞ்சம் சிம்பாமல் அப்படியே செல்லமாகவே சொல்லி கூட்டிகிட்டு போய் பாத்ரூமில் நிற்க வச்சிட்டேன். பாத்ரூமில் நிற்க வச்சுட்டு குளிக்க வச்சா, தலை குளிக்க வச்சிட்டேன். ஃபஸ்ட்டு தலை குளிக்க வச்சா என்ன சொல்கிறா, உடம்புக்கு அப்பா தான் குளிச்சு விடணும் அப்படிங்கிறா. பண்ணுறது இருக்குங்களே, நம்மளுக்கு எவ்வளோ டென்ஷன் ஆகுது தெரியுங்களா? ஆனாலும் சரி, ஃபஸ்ட்டு டே ஆச்சே, டென்ஷன் ஆகக்கூடாது, மிரட்டக்கூடாது. மிரட்டினாவே என் பிள்ளைக்கு அடிக்கவெல்லாம் தேவையில்லை. மிரட்டினாவே இப்படி முறைச்சி பார்த்தாவே போதும், உடனே நல்லா இருக்கு ஒரேவே கூட்டுறக்க ஆரம்பிச்சிடுவா. அப்புறம் சரி நீங்கள் தான் அங்கே குளிச்சு விடணுமாம்மா, ஏன்னா அப்பா செல்லம் தானே, திட்டக்கூடாது, அவருக்கு தான் மிரட்டக்கூடாது. சரி வாங்க, உங்களைத்தான் குளிச்சு விட சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துவிட்டேன். அப்புறம் அவர் தான் குளிக்க வச்சார். அப்புறம் என்னாச்சு, அவர்கிட்ட எனக்கு அம்மா தான் ப்ரஷ் பண்ணி விடணும், அம்மா தான் எனக்கு ப்ரஷ் பண்ணி மூஞ்சி கழுவி விடணும் அப்படின்னு சொல்லிட்டா. சரி அப்படின்ட்டு, வா நீ தான் கழுவி விடணுமாம்மா. சரி நானும் போய் கழுவிட்டேன்.
அதுக்கப்புறம் குளிச்சுட்டு டவலை கட்டிட்டு பாத்ரூம் இருந்து ஓடி வந்து பெட்டு மேலே ஏறிட்டா. ட்ரெஸ்ஸு போடுறதுக்கு வரல, பெட்டு மேலே ஏறிட்டா. ஏறிட்டு இனி இப்போ பிடிங்க. அவருக்கு என்னென்னா, அவருக்கு வந்து 2 புண்ணியாச்சினி இருந்துங்க, வீடு புண்ணியாச்சின்னு 2 இருந்துச்சு. இவங்களை ஸ்கூலுக்கு வேனுக்கு அமுச்சுட்டு போட்டு அவர் வீடு புண்ணியாச்சினிக்கு போகிற ஐடியா அவர். எனக்கெல்லாம் ஒரு கமிட்மெண்ட்டும் இல்லை, அவருக்கு தான். அவர் வந்து வீடு புண்ணியாச்சினிக்கு போகணும், அப்புறம் ஸ்கூலுக்கு வேனுக்கு கரெக்ட் டைமுக்கு வச்சு விடணும். இவன் என்ன பண்ணுறா, பெட்டு மேலே ஏறிட்டு ட்ரெஸ் போடுறதுக்கு வரமாட்டேங்கிறா. அப்புறம் போய் அவளை பிடிச்சி இங்கே வந்து அங்கே ஓடிடுறா, அங்கே வந்து இங்கே வெளியே ஓடிடுறா, வரமாட்டேங்கிறா. ஒரே அதில் ஒரு 5 நிமிஷம் போயிடுச்சு. அப்புறம் கூட்டிகிட்டு வந்து ட்ரெஸ்ஸை போட்டுவிட்டு சாப்பிட வச்சு, சாப்பிடவும் மாட்டேங்கிறா, அடம் பிடிக்கிறா, அழுகிறா, அப்படின்னா மெதுவாக மெல்றா, இத்தினூண்டா சாப்பிட்றா. இன்னைக்கு எங்கள் வீட்டுக்காரரு அப்புறம் அவர் ஒரு பக்கம் குட்டீஸை மிரட்டக்கூடாது, ஆனால் எல்லா பாப்பாவும் ஒரு பக்கம் நீ டென்ஷன் பண்ணுறா, எங்கள் வீட்டுக்காரரும் ஒரு பக்கம் நான் வீடு புண்ணியாச்சினிக்கு நான் 10 மணிக்கு போகிறதுக்கு நான் போகாமையே இருந்துக்குவேன், அங்கே இங்கேன்னு என்னைய பிடிச்சி டார்ச்சர் பண்ணுறாரு. என்னமோ நான் ரெடி ஆக மாட்டேங்கிறேன் அப்படிங்கிற மாதிரி, நான் ரெடி பண்ணி விட மாட்டேங்கிறேன் அப்படிங்கிற மாதிரி என்னைய பிடிச்சி கத்துறாரு. எப்படியோ ஒரு வழியாக 2 பேர்த்தையும், தம்பி பிரச்சனையே இல்லைங்க, பாப்பா தாங்க பிரச்சனை. அப்புறம் அவன் பாய் சொல்லிவிட்டு நான் போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். வேன்லேயும் அப்படி தான், அவனும் சிரிச்சுட்டு நல்லா பாய் சொல்லிட்டு போயிட்டான். பாப்பா தான் அழுதா. அப்புறம் அனுப்பிச்சி விட்டாச்சு. சரி அவங்க சரி ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னா நம்மளுக்கு தலைவலி இருக்காதுன்னு நான் நினச்சா, இன்றைக்கி 4 மணிக்கு வர்ற வரைக்கும் எனக்கு தலைவலி தாட்டுற மாதிரி ஒரு சைடு தலைவலியை வர வச்சுட்டு போயிட்டாங்க. பாருங்க, தைலமும் கையுமா தான் சுற்றிட்டு இருக்கிறேன். இப்படி தலையை இப்படி ஆட்டினா உள்ளே கடமுடான்னு தேங்காய் உருட்டுற மாதிரி ஒரு மாதிரி அந்த ஃபீலிங் இருக்குது. இப்படின்னா தேங்காய் உருட்டுற மாதிரியே இருக்குது, உள்ளே மண்டைக்குள்ள ஒரு தேங்காய் உருள்ற மாதிரி இருக்குது. ஐயோ, அது சரியான வலிங்க. என்ன வலி வந்தாலும் இந்த தலைவலி மட்டும் தாங்கவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது. எப்படியோ ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டாச்சு. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி தலைவலி கொடுத்துட்டு போயிட்டாங்க. 4 மணிக்கு வந்துடுவாங்க. நம்மளுக்கு இந்த தலைவலி அப்பாடா, இந்த தைலத்தையெல்லாம் போட்டு அப்பாடா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கும்போது வந்துடுவாங்க 2 பேரும். அப்புறம் அதை பண்ணாத இதை பண்ணாத, ஹோம்ஒர்க் எழுது, அதை பண்ணு இதை பண்ணுன்னு அவங்க கூட கத்திட்டே சமைக்கிறதுக்கு சரியாக போயிடும். வருவாங்க, காட்டுறேன் இருங்க. பாருங்க, குட்டீஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு ஃபுல்லாக ஒரு வானா பொசியாக ஆச்சு. ட்ரெஸ் ஒரு 20-30 செட்டு ட்ரெஸ்ஸே இருக்கும். ஒரு வாரமாக துவைக்கல. அவ்வளோ செட்டு ட்ரெஸ்ஸையும் நான் இப்போ தான் துவைச்சி போட்டேன் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி முடிச்சுட்டு. இனி அடுத்த வேலை காத்திருக்குது. எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா, இந்த பெரிய ட்ரெஸ் எல்லாம் கூட துவைச்சிடலாம், ஆனால் இந்த குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த குட்டீஸ் ட்ரெஸ்ஸு, இதை துவைக்கிறதுக்குள்ளே படணும் அந்தளவுக்கு இருக்குது. துவைச்சி இதை மடித்து இதை பாங்குன்றக்குள்ளே மனுஷனுக்கு போதும் ஆயிரு. இதுக்கு தகுந்த மாதிரி இந்த காற்று வேறு, கோடை காற்று எல்லாத்தையும் தூக்கி கீழே போட்டுருது. எத்தனை கிளிப்பாக தான் குத்துறது. இருங்க, துவைச்சாச்சு. நீ அடுத்த வேலை என்னன்னு காட்டுறேன். அடுத்த வேலை என்ன தெரியுங்களா, நாங்கள் வந்து எங்கள் காட்டில் மஞ்சள் போட்டிருக்குறோம். மஞ்சள் காட்டுக்கு லேட்டர் இழுக்கணும். 1 வாரமாக மழை, மஞ்சள் போட்டு 1 வாரம் ஆச்சு. 1 வாரமாக மழை, நாங்கள் அதனால் லேட்டரே இழுக்கலை. இப்போ தான் 2 நாளாக மழை இல்லை, அதனால் சரி லேட்டர் இழுத்துட்றலாம் அப்படின்னு சொல்லி தெரியுதுங்களா, பாத்தியிலலாம் தண்ணி நின்றுருந்த அடையாளம். அதனால் நாங்கள் உள்ள காட்டுக்குள்ளேயும் போக முடியாது. சரி மழை பெஞ்சிருக்குதுல்ல, வெட்டா போட்டதுக்கப்புறமா போய் லேட்டர் இழுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் போகாமையே இருந்தோம். இப்போ தான் வெட்டா போட்டுருக்குது, சரி லேட்டர் இழுத்துட்றலான்னு காட்டுக்குள்ளே வந்திருக்கிறேன். கூப்பிட்டாரு. அப்போ வந்து நான் நேற்று துவைச்சி போட்ட ட்ரெஸ் எல்லாம் மடிச்சிட்டு இருந்தேன். சரி நீங்கள் எடுத்து போடுங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். கோவம் வந்து இழுத்தாச்சு. ஒரு வயல் இந்த சைடு ஒரு வயல் இழுத்துட்டாரு, ஒரு வயல் இழுக்கலை, கொஞ்சம் தான் இழுத்துருக்காரு. ஒரு 6-7 லேட்டர் தான் இழுத்துருக்கிறாரு. அந்த சைடெல்லாம் இருக்குது, எடுத்து போட்டுருக்குறாரு லேட்டர். அந்த வயலுக்கு அந்த வயலுக்கு, அந்த சைடுக்கு அந்த சைடு, இந்த சைடுக்கு இந்த சைடு லேட்டர் எடுத்து போட்டுருக்குறாரு. வருங்க, ஏங்க எடுத்தாச்சா? ஆமாம், ஹாய் சொல்லுங்க. இந்தாங்க வேலை இன்னைக்கு. இப்படியே மோடமும் போடுது, வெயிலும் அடிக்குது. சரி நம்ம வேலையை பார்க்கலாம். ஸ்கூல்
ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டாச்சுன்னு வீட்டிலலாம் படுத்தலாம் தூங்க முடியாது. அடுத்து தோட்டத்தில் வேலை பெண்டை கிளப்பிட்டு இருக்குது. சரி நீ லங்கான்னு லேட்டர் இழுத்துட்டு நடக்கணும். இந்த 2 லேட்டர் தான் நான் இழுப்பேன், அடுத்தது நீ இழுக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. நான் இவ்வளோ நேரம் சும்மாலாம் இருக்கல, அது தெரியாது இவருக்கு. நான் எவ்வளோ ட்ரெஸ்ஸு துவைச்சி போட்டிருக்கிறேன், எவ்வளோ வேலை பண்ணியிருக்கிறேன், அதெல்லாம் கணக்கு இல்லை. தோட்டத்துக்குள்ளே வந்து வேலை என்ன செய்கிறேன் அப்படிங்கிறது தான் கணக்கு. ஆனால் வீட்டில் ஒரு வேலையும் செஞ்சு கொடுக்க மாட்டார். சரிங்களா, நம்ம வந்து ஒரு 1.25 ஏக்கரை மஞ்சள் போட்டிருக்கோம். மழை வந்துருச்சு, லைட்டாக கொசு துளி ஊறுது. துணி வேறு துவைச்சி போட்டிருக்கிறேன். சரி அவ்வளோ வராதாட்ட தெரியுது, காற்று இந்த அளவுக்கு அடிக்குது. இந்த அளவுக்கு காற்று அடித்தா மழை வராது. பாருங்க, அவ்வளோதாங்க. லேட்டர் விட்டா வேலை முடிஞ்சு. அது வாட்டுக்கு தண்ணி பாயும். நாங்கள் வந்து ஸ்ப்ரிங்க்லர்லேயும் தண்ணி பாய்ச்சுவோம், லேட்டர்லேயும் தண்ணி விடுவோம். ரெண்டுமே இருக்குது. ரெயின் கன்று இருக்குது எங்ககிட்ட. ரெயின் கன்னும் இருக்குது, சின்ன கன்னும் இருக்குது. சின்ன கன்றுனா தெரியுங்களா, இருங்க காட்டுறேன். சின்ன கன்றுனா இதுதான் சின்ன கன்று, புரியுதுங்களா? இதில் தான் அடிக்கும். இதுதான் பைப்பு, ஸ்ப்ரிங்க்லர் பைப்பு. நான் வந்து மழை வரலினா ஏகம் தண்ணி விடுறதுக்கு இதை தான் போட்டு அடிக்கலான் இருந்தோம். பாடுவாசி இல்லாமல் முளைக்கும். மழை வந்ததுனால பிரச்சனை இல்லை, எல்லாம் ஒரே மாதிரி முளைச்சி வந்துடும் மஞ்சள். அவ்வளோதாங்க, லேட்டர் இழுத்தாச்சு. மணி 3:30 ஆயிடுச்சு. பாருங்க, 4 நெட்டு இழுத்தாச்சு. எல்லாமே ஃபுல்லாக இழுத்தாச்சு. 3:30 ஆச்சு. இனி போய் சாப்பிட்டு மத்தியான சாப்பாடு சாப்பிட்டு கை கழுவிட்டு இருக்கும்போது வந்துடுவாங்க சிட்டாளுக. என்னாச்சு? எதுக்கு மேம் கொட்டினாங்க? எதுக்கு கொட்டினாங்க? சாப்பிட வேண்டான்னு கொட்டினாங்களா? சாப்பிட வேண்டான்னு யாராவது கொட்டுவாங்களா? சாப்பிட சொல்லி தான் கொட்டியிருப்பாங்க. சாப்பிட்டியா இல்லையா? அப்புக்குன்னு சாப்பிட்டியா? வேறக்கா இருந்துச்சா? ருதுமா, அதே ட்ரெஸ்ஸோட வந்துட்டடி. நானும் கூட வாமிட் பண்ணிட்டு வேற ட்ரெஸ் மாத்திட்டு வருவீன்னு நினைச்சேன். பரவாயில்லையா? சாப்பிட்டியா ஃபுல்லா? சரி சரி தம்பி, யாரு ஒளிச்சு வச்சிட்டியா? சாப்பிட்டே இல்லையா? இதுக்குள்ள போடுங்க. அன்னைக்கு இந்த நோட்டுற டைம் பாக்குறதுக்கு பாக்கல. பாப்பே, என்ன சொல்லி கொடுத்தாங்க இன்னைக்கு? என்னம்மா? என்னது? என்ன எழுதி கொடுத்துருக்காங்க? உள்ள அந்த நோட் 2 வாங்கி வச்சிரு. அப்புறம் வேணும்னு மறுபடியும் கொடுத்துக்கலாம். காலையில் 2 வாங்கி போட்டு விட்டேன் பையில. ஏபிசிடி எழுத சொன்னாங்களா? என்னவாப்பா தப்பு தப்பா எழுதி வச்சிருக்கிற? மறந்துட்டியா? பாரு ஏபிசிடி காட்டு அப்பச்சிக்கிட்ட. நீ என்ன தம்பி எழுதிட்டு வந்த?
ஏன் ஒண்ணுமே எழுதல? ஏய் அது ஆல்ரெடி இருக்கிறதுடா நோட்ல. டேய் டேய் எங்கடா உன்னையும் காணோம்? நெட்ஸ் போடுறதுல ஐ போட்டு வச்சிருக்கிறேன். தப்பு தப்பு போட்டு எழுதி வச்சிருக்கிறேன். கரெக்டா அதானா? நீ எழுதுனதா கரெக்டா ஏபிசிடி? மறந்துட்டா பாப்பு தப்பு தப்பா எழுதி தப்பு தப்பா எழுதி வச்சிருக்கிறியாமா? என்ன பாப்பு தப்பு தப்பா எழுதி வச்சுக்கிற? மேம் உன்னை என்ன நாங்க திட்டினாங்களா அடிச்சாங்களா? பிகேடி எங்கடி டாலர் காணோம்? டாலர் எங்க? தம்பு அக்கா குளுகுடி வாங்கிட்டா அழகா இறங்கி ஓடிடுவாங்க. அப்புறம் இறங்கி ஓடிட்டு சொன்னாக்கா. ஏன் பாப்பு அப்படின்னு சொல்லி மிரட்டினியா? அப்பச்சிய பிளாக்மெயில் பண்ணியா? குறுக்குறி வாங்கி தரலினா இறங்கி ஓடிடுவேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணியாடி? இங்க வா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தியா? ஐயோமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தியா? யார் யார் வந்திருந்தாங்க? அப்புறம் அப்புறம் அவ்வளோதானா? உன்னோட ஃப்ரெண்டு பேர் என்ன? பிரணவ் தெரியலையா? நீ எவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். குட்டீஸ் வந்துட்டாங்கல்ல, இனி பழையபடிக்கு தலைவலி ஆரம்பிச்சிரும். இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய் சொல்லுங்க. பாய் சொல்லுங்க.